வணக்கங்க. மதுரவாயில் 24 மணி நேரம் கிளினிக்க டாக்டர் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு டாக்டர் நடத்திட்டு இருக்காரு. நான் நடத்திட்டு இருந்தாரு. அவரோட ஒய்ஃப் நானு நிவேதனா அரவிந்த். 10 வருஷமா இந்த கிளினிக்க அரவிந்த் தான் நடத்திட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு லிவர் ஃபெயிலியரால என் ஹஸ்பண்ட் மார்ச் 3ஆம் தேதி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கிளினிக்ல கொஞ்சம் ஓனர்ஷிப் ப்ராப்ளம்ல நான் ஒரு சூட் போட்டிருக்கேன் டாக்டர் நாகராஜுங்கிற ஒரு பேர்ல. இந்த பப்ளிக்க 10 வருஷம் இங்க யாரை கேட்டாலும் யார அரவிந்தன் தெரியும், எங்களை தெரியும். 10 வருஷமா இதே இடத்துலதான் நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம். கம்மி காசுல வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரை கேட்டாலும் தெரியும். இப்ப இந்த மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரின்னு 3 தடவை என்ன கூப்பிட்டாங்க. 3 தடவையில எஸ்ஐ மகாராஜாங்கிறவரு என்ன என்கொயர் பண்றாரு. என்கொயர் பண்ணி இந்த மாதிரி சூட் போட்டு கோர்ட் ஆர்டர்ல நான் என்னோட நம்பர் ஆயிருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவங்க போலீஸ் உள்ளார நுழைஞ்சு என்கொயரியே பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் சார், இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் போயிட்டு இருக்குங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. அவர் உடனே எனக்கு சொல்றாரு, ஒரு பூட்டு நீங்க பூட்டிடுங்க, ஒரு பூட்டு அவங்க பூட்டுட்டோம்னு அவரே சொல்றாரு. அதை இதே ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு காலையில நேத்து அவரே எஸ்ஐ போன் பண்ணி நீங்க உங்க பொருள்லாம் வெளியில எடுத்துட்டு போய் ஆகணும்னு அவரே பேசுறாரு என்கிட்ட. சரி பேசினாரு, சரி எடுக்க முடியாது சார், நான் கோர்ட்டு சொல்லட்டும் சார் எடுக்கிறேன்னு சொல்றேன். இன்னைக்கு காலையில கிளினிக்க என் பூட்டை உடைச்சு கிளினிக்குள்ளார அதர் பார்ட்டி போயிருக்காங்க. காலையில 8 மணிக்கு வந்த சார் இந்த ஸ்டேஷனுக்கு. இங்க உள்ளார வந்து ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அவமானப்படுத்துறது கீழே இருக்கிறவங்கன்னா பரவாயில்லைங்க சார், யாரு மேல யாருக்காக நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் பார்த்திபன் சாருக்காக நான் வெயிட் பண்ணி காலையில இருந்து வெயிட் பண்ணி பாக்குறேன். கேள்வி அவர் கேட்கிறாரு, முதல்ல நீ தான் பொண்டாட்டியா, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்கிறாரு. புருஷ செத்து 7 மாசம் ஆகுது சார், அவ்வளவு போராடி இருக்கேன். இங்க நாங்க மக்களுக்கு நல்லதை பண்ணியிருக்கோமே தவிர கிளினிக் உள்ளார ஏதாவது ப்ராப்ளம், பேஷண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. எடுத்தவொன்னே இந்த கேள்வி கேட்கிறாரு, முதல்ல பொண்டாட்டியா அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுவும் ஒரு பெண்ணுகிட்ட என்கொயரி பண்ணணும் சார். என்கொயரிக்கு முன்னாடியே எவன் வீட்டு இடத்துல வந்து எவன் குசு விட்டுட்டு இருக்கிறது, காசு வேணும்னா வாங்கிட்டு ஓடிடுறீங்கிறாரு. நான் ஒரு டாக்டர் சார், எனக்கே இந்த நிலைமை இந்த இடத்துல இருக்குன்னா இன்னைக்கு டாக்டர் இல்லாம மதுரவாயில் 24 ஹவர்ஸ்குள்ளார அவங்க உட்காந்துருந்தாங்க. இதுக்கு காரணம் மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் அதை ஆதரிச்சிருக்காங்கன்னு தான் நான் எடுத்துப்பேன். இன்னைக்கு அவங்க பூட்டி இருந்தாங்கன்னா, ஏன் பூட்டு ஒண்ணு அவங்க பூட்டு ஒண்ணு பூட்டி இருந்தாங்கன்னா நியாயம் சார். இதை ஒண்ணுதான் நான் இங்க ஸ்டேஷன்ல கேட்டேன். அதுக்கு ரொம்ப கொச்சையா பேசி அவமானப்படுத்தி ஏசி சார், அவர் பேரு பார்த்திபன் சார், அவரு என் பேச்ச ஒரு இடத்துல கூட காது கொடுத்து கேட்கலங்க. அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சிரிக்கிறாரு. நான் புருஷனை இழந்து 7 மாசம், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. நான் ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமை. நான் சாமானியப்பட்ட பெண் மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையவே முடியாது. பப்ளிக் ஒரு பெண் ஒரு பிரச்சனைன்னு இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் சார் அனுப்புவாங்க. நான் இந்த இடத்துல எங்க தப்பு பண்ணேன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கப்போ ஒரு ஸ்டேஷனே என ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கோ ஒரு நியாயத்தை மறுத்ததுன்னா பப்ளிக் எங்க போவாங்க? ஒரு பொண்ணா ஒரு பொம்பளையா நின்று தொழில் பண்ண முடியாதா சார்? ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண முடியாதா? ஏன் பொம்பளைங்களா செய்யக்கூடாதா? புருஷனை இறந்து இளம் விதவையா நான் நின்றுட்டு இருக்கேன். என்ன மாதிரி பொம்பளைங்களா நின்று இங்க தொழில் பண்றதெல்லாம் என்ன சார் தப்பு? எங்களை கொச்சையாவும் எங்க கேரக்டர் அசிங்கமாவும் நான் நாகராஜன் சார் மேலேயா இருக்கட்டும், சாந்தி நாகராஜன் சார் அவங்க ஒய்ஃப் மேல, அதே மாதிரி இந்த டிசி அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் இருக்காரு பார்த்திபன் சார் மேல, அடுத்து எஸ்ஐ மகாராஜா சார், 4 பேர் மேலேயும் நான் ரொம்ப மன உளைச்சல்னால நான் ஆகப்பட்டிருக்கேன். இது 3ஆவது தடவை எனக்கு என்கொயரி கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாங்க சார். இதே ஸ்டேஷனுக்கு நான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன். இதே ஸ்டேஷன்ல என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க மாலை போட்டு. அதே ஸ்டேஷனுக்குள்ளார என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் எங்க வேணா என்கொயரி பண்ணணும், நான் அதை தான் கேட்கிறேன். பப்ளிக் என்கொயரி பண்ணுங்கன்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே என் கேரக்டரை பத்தி பேசுறது, ஒரு பெண்ணா இருக்காங்கன்னு வரம்பு மீறி பேசுறதுன்னு ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க இந்த ஸ்டேஷன்ல. இதுக்கு நான் போராடுவேன் சார். கிளினிக்கை தாண்டி ஒரு பெண்ணா நான் போராடுறேன். இந்த இடத்துல நின்று எனக்கு நீதி வேணும். இப்ப வரைக்கும் அவங்க அந்த கம்ப்ளைண்ட வாங்கவே கிடையாது. அப்ப எங்க சார் நாங்க மேல தரப்புல ஒருத்தருக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எங்க சார் போக முடியும்? ஸ்டேஷனுக்கு வராம இந்த இடத்துல எனக்கு அவமானம் நடந்திருக்குன்னா இங்கதான் சார் நான் கொடுப்பேன். இங்க கொடுக்காம என்ன அங்க போ இங்க போனா தனி பொம்பளையா நிக்கிறேன் சார். இப்படி அசிங்கப்படுத்தினா என்ன சார் அர்த்தம்? நான் இங்க ஏசி சார் மேல நான் கொடுக்க வந்திருக்கேன், பார்த்திபன் சார் மேல. ஏன்னா அவர் என்ன கொச்சையா பேசினாரு. என்கொயரியும் பண்ணல. காலைல 8 மணில இருந்து இப்ப வரைக்கும் நின்றுட்டு இருக்கு இந்த ஸ்டேஷன்ல. என்கொயரினா விசாரிக்கணும் சார். ஆனா அவர் விசாரிக்கவே இல்லை. எடுத்த கேள்வியே நீ முதல்ல பொண்டாட்டியா ப்ரூஃப் கொடுனா எவ்வளவு அசிங்கம் அது. புருஷ செத்து வந்திருக்கேன். ஒரு மனிதாபிமானத்தோட கூட அவர் ட்ரீட் பண்ணலன்னா ஒரு சாதாரண பெண் அவர் எப்படி பேசுவாரு? அவர் என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாரு? நீ அங்க எவன் இடத்துல வந்து நீ குசு போறன்னா இது எவ்வளவு தப்பான வார்த்தை ஒரு டாக்டர் பேசுறது. இது என்ன அநாகரிகமா பேசுற மாதிரி ஒரு சாதாரண மக்கள் அவர் எவ்வளவு கிராண்டடா பேசியிருப்பாரு இவரு சார். இதை நான் வந்து law and order, இது என் பர்சனல் ப்ராப்ளம், இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்காக நான் போராடணும்னு நினைக்கிறேன் சார். மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த பெண்ணுக்கும் இங்க நீதி கிடைக்காது. இதுக்கு நானே எடுத்துக்காட்டு சார். காலையில 8 மணில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு நான் எடுத்துக்காட்டு. இதுக்கு எங்க வேணா நான்
எந்த போய் நான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், சிஎம் மீட் பண்ணா கூட நான் ரெடியா இருக்கேன் சார். பொம்பளைங்க பயந்துட்டு நாங்க வீட்டுல போய் உட்காரணுமா சார்? நான் எங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் நான் நிக்கிறேன். நான் ஒரு பப்ளிக் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், வாங்கவே இல்லை சார் கம்ப்ளைண்ட். இப்ப வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட ஒரு போன் எடுக்கிறாங்க, அட்டன் பண்றாங்க, அப்புறம் அங்க பேசுங்கன்றாங்க. 100க்கு கூட நான் இன்னைக்கு 5 தடவை கூப்பிட்டேன் சார். இப்ப வரைக்கும் என் காலை யாருமே பேசவும் கிடையாது, நெக்லெக்ட் பண்றாங்க. டாக்டர் நாகராஜன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். படித்து முடித்ததுக்கப்புறம் எஃப்ஆர்சிஎஸ்ட்டு ட்ரைனிங் ஆனதுன்னு இங்கே வந்து அண்ணனாரில் வீடு எனக்கு. இங்கே வந்து ஆரம்பித்து 35 வருஷமாக இந்த ஏரியாவில் தான் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறேன். இவெல்லாம் ஒரு 35 வருஷமாக பழக்கம் இல்லை. அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த ஹாஸ்பிட்டல் சொந்த சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இல்லை அதுதான் அதை பற்றி என்ன கருத்து சொல்லுங்கள். அவங்க கணவர் தான் வேலை செஞ்சுருந்தாங்க. இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்டாக வச்சுருந்தேனே தவிர அவருக்கு எனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணி டீலிங் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணுறது, ட்ரெஸ் பாசிங் பண்ணுறது, பிள்ளைங்களை விரட்டுறது, அது மாதிரி ரொம்ப ஹிஸ்டீரியா மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவங்க வந்து விசாரிக்கிறான்ற போது அந்த பிள்ளையார் சதுர்த்தியெல்லாம் வந்ததுனால ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சு. அதுக்குள்ளே எனக்கு மேலே ஏதோ புகார் கொடுத்துருக்காங்கன்னு கேள்வி. நீங்கள் மிரட்டுறீங்கன்னு சொன்னாங்க, ஆள் வச்சு மிரட்டுறீங்க. கண்டிப்பாக என்ன மிரட்டுறாங்க. இன்னைக்கு காலையில் எங்களுடைய நான் டாக்டர் நாகராஜனுடைய மனைவி இன்னைக்கு காலையில் அவங்க வந்து எங்களுடைய மருத்துவமனைக்கு உள்ளுக்கு வந்து நாய்ங்களா வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வேலை பார்த்த செவிலியர்கள் எங்கள் 2 பேரையும் வயசும் எங்களுடைய வயதையும் இதையும் பொருள்படுத்தாமல் பார்க்காம வெளியே போங்க நாய்ங்களா, இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி எங்கே பணி செய்ய வந்த மருத்துவரையும் விரட்டியிருக்காங்க. உடனே நாங்கள் இன்றைக்கி வந்து காவல் நிலையத்துக்கு நாங்கள் போனோம். அங்கே வந்து 2 தரப்பையும் நியாயமான முறையில் விசாரணை பண்ணாங்க. நான் அதை அழுத்தமாக சொல்வேன். ஆனால் அவங்ககிட்ட நிவேதாங்கிறவங்கள்ட்ட ஆதாரம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு இந்த இடத்தை வாடகை கொடுத்த சொந்தக்காரங்க ஹவுஸ் ஓனரும் வந்து சாட்சியாக நான் டாக்டர் நாகராஜனுக்கு தான் நான் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி அவர் தனது ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருந்தார். நாங்களும் இத்தனை வருஷம் மருத்துவமனை நடத்திட்டு இருந்த அந்த ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் சமர்ப்பித்தோம் காவல் நிலையத்தில். அதனால் அவங்க வந்து இருதரப்பையும் விசாரிக்கும் போது எங்களிடம் அதிகமாக ஆதாரங்கள் இருந்ததுனால அவங்க வந்து இதை வந்து அந்த அம்மா வந்து நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஆமாம், அதனால் கோர்ட்டில் பார்த்து நான் உங்களுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கேன் நிவேதா சொன்னாங்க. இதுவரை எங்களுக்கு எந்த விதமான கோர்ட்லேருந்து எந்த சம்மனம் எதுவும் வரல. இதுதான் நடந்தது. நல்ல நியாயமான முறையில் விசாரணை பண்ணாங்க காவல் நிலையத்தில். யாரையும் மனசு புண்படுத்தும்படியாக பேசவோ எதுவுமே காவல் அதிகாரிகள் பண்ணலை. காலையில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை சாயங்காலம் வர அவங்க வந்து எல்லா காவல் அதிகாரிகளும் இதை ஹேண்டிலாக பண்ணி ஒரு மருத்துவமனை இப்படி இருக்கக்கூடாது, இந்த மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு காவல் ஆய்வாளர்கள் மிகவும் பணிவன்போடையும் அதை நல்ல முறையிலையும் ஆர்வத்தோடையும் அவங்க விசாரணை பண்ணாங்க. இப்போ இது கோர்ட்டு மூலமாக பார்த்துக்கிடுங்கன்னு கடைசி சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய இடம் நாங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய மருத்துவ சேவையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம்.